நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி வருகிறார். அந்த கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பேசும் முதலமைச்சர் அவர்கள் திமுகவுடைய மாவட்ட செயலர்கள் அதே போல தொகுதி பார்வையாளர்கள் என 234 தொகுதிக்கும் ஏற்கனவே திமுக சார்பில் நியமிக்கப்பட்ட அந்த தொகுதி பார்வையாளர்கள் என அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த தேர்தலின் போது முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த கூட்டத்திலும் 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். அதே போல அனைத்து இடங்களிலுமே கிட்டத்தட்ட திமுக நடத்தும் இந்த தேர்தலில் அனைத்து இடங்களிலுமே திமுக நிற்பது போல தலைமையில் கட்டளைக்கு உட்பட்டு அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்றும் நிர்வாகிகளிடம் உத்தரவிட்டிருக்கிறார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். எனவே அதற்கு அனைத்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் 40 தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தற்போது மாவட்ட செயலர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 234 தொகுதிக்கும் தனி பார்வையாளர்கள் நியமித்து அதன் அடிப்படையில் 234 தொகுதிக்கு உட்பட்ட தனி பார்வையாளர்கள் மூலமாக கருத்துக்களை கேட்ட முதலமைச்சர்கள் தற்போது பேசினார். அதை பேசியதன் அடிப்படையில் 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், எனவே அதை கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு கூட்டணி கட்சிகள் இருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக தலைமையை நிற்கும் என்ற எண்ணத்துடன் தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகிகள் அவர்களுக்கு பக்கபலகமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கடந்த கூட்டத்தின் போது ஏதாவது ஒரு தொகுதியில் தோல்வியடைந்தால் அந்த தொகுதிக்குட்பட்ட ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுமே மாற்றப்படுவது என்றும் எச்சரிக்கை விடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். அதன் அடிப்படையில் இந்த கூட்டத்திலும் 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும், அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அதே போல தொகுதி பார்வையாளர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.